முதல் மணி நேரம் பழக்கமான கோடுகளில் நகர்கிறது. பாஸ்கர் தனது மனைவி, மகன், 2 உடன்பிறப்புகள் மற்றும் ஒரு நோய்வாய்ப்பட்ட தந்தைக்கு ஆதரவளிக்க வேண்டிய நிலையில் கேக்கு வாய் இருப்பை வழிநடத்துகிறார். அவர் எப்போதும் கடனில் இருக்கிறார். 3 தட்டு வடை பாவ் வாங்க முடியாது. கடனாளியின் கோபத்தை பாஸ்கர் எதிர்கொள்ளும் போது அல்லது அவரது குடும்பம் அவமானப்படுத்தப்படும் போது ஆச்சரியப்படுவதற்கில்லை. சுருக்கமாக, விஷயங்கள் மோசமாக இருந்து மோசமாக செல்கின்றன. முதலில் பார்க்கும்போது கடினமான காலங்களில் ஒருவரையொருவர் தோளோடு ஏற்றிக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துசைந்து இருக்கிறார்கள். அவர்களின் காதல் மற்றும் குடும்ப உரசல்களின் தோற்றம் ஒரு பாடலில் சுருக்கமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, மேலும் விளக்கத்தின் தேவையை மறுக்கிறது. குடும்பத்தில் உள்ள சில கதாபாத்திரங்கள் எதிர்பார்க்கப்படும் வரிசையில் இருந்தாலும், சில கதாபாத்திரங்கள் தன்னைத்தானே வைத்திருக்கும் தந்தை மற்றும் 6 வயது மகன் தனது மன அழுத்த காரணிகள் மற்றும் அவரது புத்திசாலித்தனம் இரண்டையும் பகிர்ந்து கொள்கிறார். சில ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு நடுத்தர வர்க்க வங்கி ஊழியர் தனது குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக விதிகளை மீறத் தொடங்கும் போது அவர் எதற்காக இருக்கிறார் என்பதை அவர் சிறிதும் உணரவில்லை. 1989 முதல் 1992 வரை அமைப்பு ஹர்ஷத் மேத்தாவை போன்ற ஒரு பாத்திரத்தின் மூலம் பங்கு சந்தையில் கையாளுதல் மற்றும் பணமோசடி பற்றிய குறிப்புகளை கொண்டு இது போன்றா கடாய் கேட்கா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆச்சுதுங்க.